இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். எப்படி என்றால், அவனுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அதிகாலையிலே ஈசாக்கையும் உடன் 2 வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு கர்த்தர் காண்பித்த அந்த மலைக்கு, அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறான். தேவன் சொன்ன இடம் வந்தபோது கூட வந்த 2 வேலைக்காரர்களையும் கீழே மலை அடிவாரத்தில் நிறுத்திவிட்டு கொண்டு வந்த விறகை அதுவரை கழுதையின் மேல் வைத்து கொண்டு வந்து விட்டு, இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், அந்த விறகுகளை எடுத்து ஈசாக்கின் மேல் வைக்கிறார். வைத்த பிறகு இருவரும் கூடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல ஒரு பாரத்தை வைக்கும்போது அது பிள்ளையினால் சுமக்க முடியுமா இல்லையா என்பதை அறிந்து வைக்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. வீட்டிலிருந்து புறப்படும் போதே அந்த விறகுகளை ஈசாக்கின் தலையில வைக்கவில்லை. அப்படி வைத்திருந்தால் இந்த 3 நாட்களும் ஈசாக்கால பயணித்திருக்க நிச்சயமாய் முடியாது. எவ்வளவு தூரம்தான் ஈசாக்கால் சுமக்க முடியும், எவ்வளவு பாரம்தான் சுமக்க முடியும் என்பதை அறிந்து அதை ஈசாக்கின் தலையிலே தூக்கி வைக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இளம் வயதிலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் எண்ணி மௌனமாயிருக்க கடவன், அமைதியா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உன்னால் எவ்வளவுதான் சுமக்க முடியும் என்பதை அவர் அறிவார். என் நுகம் லெகுவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? மெஞ்சின பாரத்தை கர்த்தர் நிச்சயமாய் தரவே மாட்டார். இதுக்கு மேல உங்களால முடியாது என்ற நிலை வரும்போது, ஆமே, அதற்கு மேல அவர் சுமக்க விட மாட்டார். ஆமே, நீங்க பாருங்கள், இருவரும் கூடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்குக்கு அந்த விறகை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் இல்லை. அவன் நடந்து கொண்டுதான் போகிறான். தலையில ஒரு நுகம் இருக்கிறது உண்மைதான், பாரம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவனுடைய ஓட்டம் முடங்கவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய 8வது வசனத்தின் பிற்பகுதியில், அப்புறம் இருவரும் கூடி போய் 9வது வசனம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் சொல்லி இருக்கிற இடம், குறித்திருக்கிற இடம் இருக்கிறது. கர்த்தர் ஒரு நுகத்தை வைத்தால் நாம் அதற்கு நேராய்தான் நடத்தப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே என் மேல கர்த்தர் இப்படி ஒரு நுகத்தை வைத்தாரா என்று கலங்க தேவையில்லை. நம்மை தம்முடைய வழியிலே நடத்தவும், நமக்கு தேவன் குறித்திருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கவுமே இந்த நுகத்தை தேவன் வைத்திருக்கிறார். இது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தரும் நுகம், அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மிஞ்சின பாரமா இராது, மாறாக அவருடைய பாதையிலே நம்மை நடத்துவதற்கு ஏதுவாய்தான் இருக்கும். அதனாலதான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக ஆலயத்தில் பேசும்போது ஆவியானவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். தேவன் தரும் நுகம் அது நமக்கு மிகவும் சுகம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்க மேல தேவன் ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார் என்றால் உங்களை தனியே விட மாட்டார். வசனம் சொல்லுகிறது, இருவரும் கூடி போனார்கள், அவரும் கூடவே தான் இருக்கிறார். இது போதுமே, அவர் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார், மகிமையில கொண்டு போய் சேர்க்க மட்டும் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டீர், தாங்கிடும் பலன் தருவீர், தப்பி செல்ல வழி செய்வீர், தப்பி செல்ல வழி செய்வீர். மிஞ்சின பாரத்தை எங்கள் மேல் சுமத்தாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீரும் கூட இருக்கிறேன். நீர் எதை செய்தால் எங்கள் நன்மைக்காக
எங்களுக்கு குறித்திருக்கிற ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்காகவே செய்கிறீர். இந்த நிச்சயத்தோடு முன் செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.